ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம டிஃப்யூஷன் இன் சாலிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு அதுக்கான டெஃபினிஷனும் அண்ட் வந்து டிஃப்யூஷன் சாலிட்ஸில் எப்படி இம்ப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை அட்டாமிக் மோஷன். ஓகேங்களா, ஒரு அட்டாமிக் லெவலில் வந்து ஒரு சாலிட் சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா அந்த அட்டாமிக் லெவலில் அந்த ஆட்டம்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரே ஸ்பேஸில் ஒரே இடத்துல அந்த ஆட்டம்ஸ் இருக்காது. ஸோ அக்கார்டிங் டு அந்த ஆட்டமோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸை டிஸ்லொகேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டிஸ்லொகேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன். ஸோ வந்து டிஃப்யூஷன் வந்து ரெண்டு மெக்கானிசம்ஸில் நடக்குது. ஸோ அந்த ரெண்டு மெக்கானிசம்ஸ் வந்து ப்ரௌனியன் மோஷன் ஒன்றும் அண்ட் வேக்கன்சி டிஃப்யூஷன் அண்ட் ஆர் இன்டர்ஸ்டியல் டிஃப்யூஷன். ஓகேங்களா, இந்த ரெண்டு மோஷனில் வந்து டிஃப்யூஷன் நடக்குது. ப்ரௌனியன் மோஷன் நம்ம எங்கே பார்த்துருப்போம், அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து நம்ம ஒரு ட்ராப் ஆஃப் இங்கை வந்து அப்படியே விட்டுடுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த இங்கை ட்ராப் பண்ணதுமே வந்து நமக்கு இந்த ஒரு ஸ்பேஸில் மட்டும்தான் அந்த ப்ளூ இங்க் இருக்கும், மற்ற ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் ஒயிட் கலரில் இருக்கும். ஆஸ் டைம் பாசஸ் பை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இங்க் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த வாட்டரில் இந்த பார்ட் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் ஆகிட்ருக்கும். இதுக்கு பேர் வந்து ப்ரௌனியன் மோஷன் பேர், ப்ரௌனியன் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். வேக்கன்சி டிஃப்யூஷன் ஆர் இன்டர்ஸ்டியல் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாலிட் சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்தோம், சப்ஸ்டியூஷனல் அண்ட் இன்டர்ஸ்டியல் சாலிட் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூஷனல் சாலிட் சொல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். 2 ஆட்டம்ஸ் இருக்கும், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டு. இங்கே நடுவில் வேக்கன்சி இருக்கும். ஸோ அந்த வேக்கன்சி இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து சொல்யூட்டோட ஆட்டம்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து சப்ஸ்டியூஷனல் சாலிட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அந்த சப்ஸ்டியூஷனல் சாலிட் சொல்யூஷன் சேம் அதே பிரின்சிபிள் தான் வந்து இங்கேயும். ஓகேங்களா, சாலிட்ஸில் அங்கே சேம் பார்த்த அதே பிரின்சிபிள் தான் வந்து இங்கே வேக்கன்சி டிஃப்யூஷன் ஆர் இன்டர்ஸ்டியல் டிஃப்யூஷன். ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னு இப்போ வந்து பார்ப்போம். இன்டர் டிஃப்யூஷன் அப்படின்னா in alloys atoms tend to migrate from regions of larger concentration. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறீங்க, அந்த ஆட்டமில் வந்து ரெண்டு சொல்யூஷனோட காம்பினேஷன் வைக்கிறீங்க. ஓகேவா, ஸோ 2 சொல்யூஷன் வைக்கும்போது எதில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 60% இருக்குது, இது 40% இருக்குது அப்படின்னா இந்த 60% இருக்க இந்த ஆட்டம் வந்து இங்கே 40% இருக்க ஆட்டமை டாமினேட் பண்ணும். மோரோவர் அதை போய் ஆக்குபை பண்ணிக்க இந்த 60% இருக்க ஆட்டம் வந்து ட்ரை பண்ணும். அது என்ன 60% அப்படின்னா அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, இது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 60% இருக்கிறது வந்து அதை டாமினேட் பண்ணி அதை ஆக்குபை பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா CO அண்ட் NI இருக்குது, காப்பர் அண்ட் நிக்கல். ஓகேங்களா, இந்த காப்பர் அண்ட் நிக்கல் சாலிட் சொல்யூஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவன் அமௌண்ட்டில் இருக்குது, பட் இருந்தாலும் டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல். ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் ஈவனாக இருக்குது அப்படின்னு இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைலில் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஈவனாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம்ஸும் ஹாஃப் ஆஃப் இந்த சைடு ஹாஃப் ஆஃப் இந்த சைடு, ஸோ டிஃப்யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஆட்டம்ஸ்குள்ளே வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி மாறுது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டிஃப்யூஷன். இது கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து காப்பர் அதிகமாக இருக்குது. ஸோ அலாங் திஸ் டைரெக்ஷன் போயிட்டே இருக்கும்போது இந்த கார்பன் வந்து அலாங் திஸ் டைரெக்ஷன் போகும்போது காப்பர் வந்து குறையுது. ஓகேங்களா, காப்பர் குறையுது. ஃப்ரம் திஸ் சைடு வந்து நிக்கல் அதிகமாக இருக்குது, நிக்கல் இந்த ஸ்பேஸில் வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 100%. அலாங் திஸ் டைரெக்ஷன் போகும்போது நிக்கல் குறையுது. ஸோ இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல். இன்டர் டிஃப்யூஷன் வந்து இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு சாலிட் சொல்யூஷனுக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டர் டிஃப்யூஷன் இப்படி தான் நடக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து வேக்கன்சி டிஃப்யூஷன். இது வந்து நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்லேயே சப்ஸ்டியூஷனல் சாலிட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி. சேம் பிரின்சிபல் தான் இங்கே, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளைஸ் டு சப்ஸ்டியூஷனல் இம்ப்யூரிட்டிஸ் அட்டம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வித்தின் வேக்கன்சிஸ். ஓகேங்களா, ஒரு சாலிட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு வேக்கன்சி இருக்கும். ஸோ அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே காப்பர் ஆட்டம் வந்து இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காப்பர் ஆட்டம் இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுது. அந்த ஸ்பேஸ் வேக்கண்ட் ஆகிடும். அந்த ஸ்பேஸை வந்து இன்னொரு நிக்கல் அயன் வந்து ஃபில் பண்ணுது. இது கண்டினியூஸாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இது எது டிட்டர்மைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். இங்கே நிறைய வேக்கன்சி இருந்தால் அந்த ஆட்டம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்தது அப்படின்னா, நான் சொன்னேன் ஒரு ஆட்டமுக்கும் வந்து அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி வந்து அதுக்கு தனக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா, இது நடக்கிறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த செகண்ட்ஸ்க்கு சீக்கிரமாகவே வந்து அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். இது வந்து வேக்கன்சி டிஃப்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் டிஃப்யூஷன். இண்டஸ்ட்ரியல் சாலிட் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே பிரின்சிபல். ஓகேங்களா, ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் இன்பிட்வீன் இருக்க ஸ்பேஸில் வந்து சொல்யூட்டோட ஆட்டம்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இந்த பாருங்கள், ஸ்மாலர் ஆட்டம்ஸ் டிஃப்யூஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, பொசிஷனல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டம் பிஃபோர் டிஃப்யூஷன், பொசிஷனல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டம் ஆஃப்டர் டிஃப்யூஷன். ஸோ இந்த மாதிரி இங்கே வேக்கன்சி இருக்க பொசிஷனில் வந்து ஆட்டம் ஆக்குபை பண்ணிவிட்டு இன்னொரு வேக்கன்சி இருக்க பொசிஷனுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மோர் ரேப்பிட் தேன் வேக்கன்சி டிஃப்யூஷன். நம்ம இங்கே பார்த்த வேக்கன்சி டிஃப்யூஷன் விட இந்த இண்டஸ்ட்ரியல் டிஃப்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிட்டர்மைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி. ஒன்று அங்கே வேக்கன்சி அதிகமாக இருக்கணும், இல்லைனா ஆட்டமோட எனர்ஜி அதிகமாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா சால்வெண்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக பிட்வீன் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸு எல்லா ஆட்டம்ஸுக்குமே இருக்கும். அதனால் அந்த பாயிண்ட்டு நமக்கு கிடையாது இங்கே டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து அதை விட இது ரேப்பிடாக இருக்கும். அதாவது வேக்கன்சி டிஃப்யூஷன் விட இண்டஸ்ட்ரியல் டிஃப்யூஷன் ரேப்பிடாக இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சொல்ல வருது. ஸோ இது வந்து டிஃப்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்யூஷனில் என்னென்ன சாலிட் டிஃப்யூஷன் இருக்குது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.